அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்பதற்கு இணங்க உணவை கொடுப்பதைக் காட்டிலும் ஊருக்கு ஒரு கோவிலை கட்டுவதை விடவும் நன்மை தருவது படிக்க வசதியில்லாத ஒருவருக்கு கல்வி கற்க உதவுதல் என்பதாகும். கல்வி எனப்படுவது யாதெனில், நவிழும் நாவிற்கு நங்கூரம், சுழலும் பூமிக்கு சூரியன், வாழ்க்கை சக்கரத்தின் கடையாணி, கல்லாமை பாறையை உடைக்கும் சம்மட்டி, பல கேள்விக்குறிகளை மாற்றும் ஆச்சரிய குறி. இத்தகு சிறப்பு வாய்ந்த கல்வியை கற்றுத்தரும் ஆலயங்கள் பள்ளிக்கூடங்களே. தாயின் கருவறைக்கு நிகராய் பேசப்படுவது பள்ளியின் வகுப்பறையே. அத்தகைய சிறப்பு வாய்ந்த நம் பள்ளி நமக்கான பெருமையாய் மாறுவதும், சாதனைகள் பல புரிவதும், தலை சிறந்த ஆளுமை கொண்ட தலைமை ஆசிரியராலும், தன்னலம் கருதாது ஊக்கப்படுத்தும் ஆசிரிய பெருமக்களாலும், ஒழுக்க பண்புகளை பெற்ற மாணவர்களால் மட்டுமே சாத்தியம். இன்று வெற்றி பயணத்தில் பயணிக்கும் நாம் கடந்து வந்த பாதைகள் சற்று கடினமானதே. அவ்வாறு கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க வைக்கும் காணொளி காட்சிகள் இதோ உங்களுக்காக. உயர்தரமான டிஜிட்டல் பாடங்களை, தாம் விரும்பும் கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளை மகிழ்ச்சிகரமாகவும் எளிமையாகவும் கண்டு பயனுறும் திறன் வகுப்பறைகள். பள்ளியில் உள்ள அனைத்து வகுப்பறைகளையும் திறன் வகுப்பறைகளாய் மாற்றியதற்காக SRF ஃபவுண்டேஷன் மூலம் சிறப்பு விருதை வாங்கும் நமது தலைமை ஆசிரியர், பள்ளியில் பயிலும் மாணவர்கள் தன் சுத்தம், பள்ளியின் பசுமை பரப்பை அதிகரித்தல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கழிவு மேலாண்மையை அறிந்து கொள்ள தொடர் தூய்மை பணி மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நம் பள்ளி மிளிரும் பள்ளி. கேப்ஜெமினி IT கம்பெனி மூலம் நமது பள்ளிக்கு 100 நாற்காலிகள் வழங்கப்பட்டுள்ளது. அரசு கொடுத்த 7.5 விழுக்காட்டில் நமது பள்ளி மாணவர் திரு க. இளவரசன் கடலூர் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து நமது பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். விளையாட்டுத் துறையில் நந்திவரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் பல்வேறு சாதனைகளை புரிந்துள்ளார்கள். 30/9/2023 கன்னியாகுமரியில் நடைபெற்ற 14 வயதுக்கு உட்பட்ட கால்பந்து தெரிவு போட்டியில் நமது நந்திவரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயிலும் R. ரத்தீஸ் என்ற மாணவனும் M. நகுலன் என்ற மாணவனும் இப்போட்டியில் பங்கேற்றனர். இவர்களுள் R. ரத்தீஸ் என்ற மாணவன் தமிழ்நாடு அணிக்கு தேர்வு பெற்று நமது பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளான். பார்வை குறைபாடு உடைய ஆசிரியர்களும் திறன் வகுப்பறைகளை பயன்படுத்தும் முறைகளை அறிந்துள்ளனர். நமது நந்திவரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் பள்ளி பணி மட்டுமல்லாது சமூக பணியோடு தம்மை இணைத்துக் கொண்டு தொண்டாற்றி வருகிறார். சுற்றுச்சுவர் அமைத்து பள்ளி வளாகத்தையும் மாணவர்களையும் ஒழுங்குபடுத்திய மாற்றம் பள்ளி வரலாற்றில் பெரிய முன்னேற்றம். தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த உன்னத திட்டமான பள்ளி மேலாண்மை குழு மூலம் செய்த சேவைகள் என்றென்றும் நன்றி கூறத்தக்கதாக உள்ளது.